இந்திய ராணுவத்தின் அக்னி-5 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு திறனுக்கு வலு சேர்க்கும் வகையில் ஒடிசாவின் ஐடிஆர் சந்திப்பூரில் இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணையான அக்னி-5 வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த வெற்றிகரமான சோதனை மூலம் பாகிஸ்தான், துருக்கி, சீனா மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகள் கூட புதுடெல்லியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். அதாவது அந்த இடங்களில் தாக்குதல் நடத்த முடியும். இந்த சோதனையில் அக்னி-5 ஏவுகணையின் அனைத்து பாகங்களும் சரியாக துல்லியமாக செயல்பட்டன என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 20 ஒடிசாவின் சந்திப்பூரில் இருந்து சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த அக்னி-5 ஏவுகணை 5000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடியது. மேலும் இந்த ஏவுகணை 8000 கிலோமீட்டர் இலக்கை தாக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இது இந்தியாவின் அணுசக்தி தடுப்பு மையமாக விளங்குகிறது. கடந்த 10 நாட்களாக இதற்கான வேலைகள் நடைபெற்று வந்தன. இதையடுத்து சோதனையின் போது நெட்டிசன்கள் இந்த காட்சியை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டனர். நடப்பாண்டில் கடந்த ஜூலை மாதம் இதே சந்திப்பூரில் இருந்து குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பிருத்திவி 2, அக்னி-1 ஆகியவற்றை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்தது. ஜூலை 16 இந்திய இராணுவத்திற்கான ஆகாஷ் ஆயுத அமைப்பின் மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் பிரைம் லடாக்கில் அதிக உயரத்தில் 2 வான்வெளி ஆளில்லா இலக்குகளை வெற்றிகரமாக அளித்தது. கடந்த 13 ஆண்டுகளில் அக்னி-5 ஏவுகணை 11வது முறை சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை முதலில் 2012 சோதித்து பார்க்கப்பட்டது. கடந்த ஆண்டு 2024 அக்னி-5 MIRV திறனுடன் சோதிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின்னர் இந்திய ராணுவம் ஆக்ஷன் மோடில் இருந்து வருகிறது. பல்வேறு இடங்களில் போர் பயிற்சிகள் உத்திகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்திய விமானப்படையும் கடந்த மாதம் போர் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தது. தற்போது அக்னி-5 ஏவுகணையை சோதித்திருப்பது இந்தியா தொடர்ந்து இராணுவ பலத்தை வலுவை திறனை வளர்த்து கொண்டு வருகிறது என்பதை காட்டுகிறது. அக்னி-5 ஏவுகணை என்பது கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. இது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும். 4000 கிலோகிராம் எடையிலான போர் ஆயுதங்களை அக்னியில் ஏற்ற முடியும். 5000 கிலோமீட்டர் இலக்கை மணிக்கு 30,000 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தாக்கும் திறன் கொண்டது. 8000 கிலோமீட்டர் வரை தூரத்தை அதிகரிக்கலாம். அக்னி-5 MIRV தொழில்நுட்பம் கொண்டுள்ளது. அதாவது இலக்கை அடைந்தவுடன் இந்த ஏவுகணையில் இருந்து 8 முதல் 10 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி அளிக்க முடியும். இந்த அக்னி-5 சோதனை DRDO மற்றும் இந்திய இராணுவத்திற்கு மிகப்பெரிய வெற்றியாகும். MIRV என்பது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரே நேரத்தில் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத், கராச்சி, ராவல்பிண்டி, சீனாவின் பெய்ஜிங், ஷாங்காய் என அனைத்து இடங்களையும் ஒரே நேரத்தில் தாக்கி அளிக்கலாம். இந்த அக்னி-5 ஏவுகணை பல்வேறு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும். அதில் ஒன்று அணுசக்தி ஆயுதம். DRDO தான் இந்த தொழில்நுட்பத்தை கண்டறிந்தது. எதிரிகளின் ஏவுகணைகளை நொடிகளில் அழித்துவிடும். சீனாவின் பெரும்பாலான நகரங்களை அக்னி-5 சென்றடைய முடியும். பாகிஸ்தானின் கௌரி 2 ஏவுகணை 2300 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறன் கொண்டது. ஷாஹின் 2500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. 2700 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் ஷாஹின் 3 ஏவுகணையை பாகிஸ்தான் உருவாக்கி வருகிறது. இவையெல்லாம் நடுத்தர பாலிஸ்டிக் ஏவுகணைகளாகும். அக்னி-5 ஏவுகணை பதுங்கு குழிகளை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அதாவது அக்னி-5 மேம்படுத்தப்பட்ட ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும். 7500 கிலோ எடையிலான அணு ஆயுதங்களை சுமந்து சென்று பதுங்கு குழிகளை அழிக்கும். இது தற்போது மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் B-2 பாம்பர் செய்யும் வேலையை இந்த மேம்படுத்தப்பட்ட அக்னி செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்னி-1 ஏவுகணை 700 முதல் 900 கிலோமீட்டர் வரை செல்லும். பாகிஸ்தானை குறிவைத்து தாக்கும் குறுகிய தூர ஏவுகணை. அக்னி-2 2000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் நடுத்தர தூர ஏவுகணை ஆகும். அக்னி-3 மற்றும் அக்னி-4 2500 முதல் 3500 கிலோமீட்டர் வரை செல்லும். அதாவது சீனா வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. அக்னி-5 5000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும். இதில் MIRV பொருத்தப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல இலக்குகளை அளிக்கும். மேலும் அணுசக்தி தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. இந்த அக்னி ஏவுகணை குறித்து பாகிஸ்தானின் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இன்ஸ்டிடியூட் கவலை தெரிவித்துள்ளது.
இந்தியாவின் ஏவுகணை திட்டம் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு கடுமையான ஆபத்துகளை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், இராணுவ தலைவர் ஜெனரல் அசிம் முனீர் இருவரையும் எச்சரித்துள்ளது. இந்தியாவின் எதிர்கால அக்னி ஏவுகணைகள் 8000 கிலோமீட்டர் வரை, அதாவது வாஷிங்டன், இஸ்லாமாபாத், மாஸ்கோ, பெய்ஜிங் வரை தாக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இன்ஸ்டிடியூட் தெரிவித்துள்ளது. நீர்மூழ்கி கப்பலில் இருந்த பாலிஸ்டிக் ஏவுகணை வரை இந்தியா விரிவடைந்து வருகிறது. எனவே இந்தியா மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இன்ஸ்டிடியூட் பாகிஸ்தான் அரசை எச்சரித்துள்ளது. ஏற்கனவே அக்னி 5 ஏவுகணை குறித்து சீனாவும் கவலை தெரிவித்து இருந்தது. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.